இனமான சொந்தங்களுக்கு வணக்கம். எனதருமை தமிழ் தேவேந்திரகுல வேளாளர் இனமான சொந்தங்களே, சமூக வலைதளத்தில் டிகேவி அரசியல் களம் என்கிற களத்திற்கு ராஜதேவேந்திரர் தன்னுடைய படத்தை போட்டிருக்கிறார் என்ற வகையிலே லாயர் சத்யா அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். இவருடைய வரலாறு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டிருந்தார். அவர் மட்டுமல்ல, பல நபர்கள் உங்களுடைய வரலாற்றினை நீங்கள் எங்களுக்கு சற்று கூற முடியுமா என்றெல்லாம் கூட பலமுறை கேட்டிருந்தார்கள். எனக்கு அது பெரிய அளவிலே நான் என்ன உழைத்து விட்டேன் இந்த சமுதாயத்திற்காக என்ற ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் எனக்கு தெரிந்து பலர் இந்த இனத்திற்காக பாடுபட்டு மௌனமாய் மரணித்து போனார்கள். என்னுடைய தலைவன் பசுபதி பாண்டியனார் உள்பட அவர்களோடெல்லாம் நான் பயணம் செய்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய மாவட்டம் கோவை மாவட்டம். கோவை மாவட்டத்தில் பேரூர் நாட்டார் மரபில் கோவை பட்டீஸ்வரத்தார் வகையில் அசல் தேவேந்திரகுல வேளாளராகிய செல்லமுத்து தேவேந்திரருக்கும் அசல் கலப்பிலாத தேவேந்திரகுல வேளாளராகிய கண்ணம்மாள் இந்திராணிக்கும் பிறந்தவன் தான் இந்த ராஜதேவேந்திரர். என்னுடைய தாத்தா, பாட்டன், பாட்டி, பூட்டன், பூட்டி, ஓட்டன், ஓட்டி, பரன், பறை என்று சொல்லப்படுகிற வகைராக்களிலே நான் வந்தவன். அத்தனை பேரும் அசல் தேவேந்திரகுல வேளாளர்கள், கலப்பில்லாத தேவேந்திரகுல வேளாளர்கள். என்னுடைய பாரம்பரியம் என்பது பேரூர் நாட்டு ராமநாதபுரத்தில் உள்ள கோயம்புத்தூரில் பேரூர் நாட்டு பட்டீஸ்வரமுடையார் வகைராவாகிய தேவேந்திரகுல வேளாளர் வாழ்கிற ஊராகிய ராமநாதபுரத்தில் தேவேந்திர வீதியில் வாழ்ந்து கொண்டிருப்பவன். இந்த தேவேந்திர வீதி என்பது இன்று நேற்று வைத்த பேர் அல்ல. எனக்கு நினைவிருந்த நாளிலிருந்து, என் முன்னோர்களுக்கு நினைவிருந்த நாளிலிருந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே அது தேவேந்திர தெருதான். இந்த தெருவில் தன்மானம் மிக்க ஒரு தெருவாக, தெருவில் வளர்ந்த இளைஞனாக வாழ்ந்து வந்தவன் இந்த ராஜதேவேந்திரர். முதலிலே கோவை மாவட்டத்திலே தேவேந்திரகுல வேளாளர் நல்வாழ்வு சங்கம் என்பதை ஆரம்பித்து அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய தாசில்தார் அருணகிரி அண்ணன் அவர்களுடைய தலைமையிலே கோவை மாவட்ட செயலாளராக இருந்து கோவை மாவட்டம் முழுவதும் அனைத்து கிராமங்களுக்கும் பயணம் செய்து கிளைகளை ஏற்படுத்தி உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்தி முதலிலே பெரியார் மறுப்பு இயக்கம், அம்பேத்கர் மறுப்பு இயக்கம் என்ற வகையிலே தனித்தன்மையோடு தேவேந்திரகுல வேளாளரை தேவேந்திரகுல வேளாளர்களை தனித்தன்மையோடு அடையாளப்படுத்தியதில் அன்றைய தலைவர் அருணகிரி அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ராஜதேவேந்திரன் அவர்களுக்கும் மிக பெரும் பங்குண்டு. ஏனென்றால் நாங்கள் ஆரம்பித்தது 1978 ஆரம்பித்து 1988 வரையிலும் களப்பணியிலே இருந்து 1993 வரையிலும் கோவை மாவட்டத்திலே ஒரு மணியகாரன் கையெழுத்து சாதிக்கு கையெழுத்திட வேண்டும் என்றால் தேவேந்திரகுல வேளாளர் நல்வாழ்வு சங்கத்தின் ஒப்புதல் பெற்ற பின்பே தேவேந்திர குலத்தான் என்று நாங்கள் சாதி சான்றிதழ் வழங்குகிற அளவுக்கு உரிமை பெற்றிருந்தவர்கள்.
அது மட்டுமல்ல, கல்லூரி வாழ்க்கையிலே ராஜதேவேந்திரர் இணை செயலாளனாக, அனைத்து கல்லூரி மாணவர் தலைவராக, கல்லூரி மாணவர் தலைவராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவனும் கூட. ஆனாலும் அரசியலை கைகழுவி விட்டு இன எழுச்சி பணியிலே நாங்கள் இதுநாள் வரையும் உழைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த தலித் என்கிற வார்த்தை, எஸ்சி என்கிற வார்த்தை, தாழ்த்தப்பட்டவர் என்கிற வார்த்தை, ஆதி திராவிடம் என்ற இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மறுதளிக்கின்ற வாழ்வியல் வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான் இந்த ராஜதேவேந்திரன். இவையெல்லாம் லாயர் சத்யா அவர்கள் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பதிந்து வைத்திருக்கிறேன். இல்லை என்றால் இந்த பதிவு எனக்கு தேவையில்லை. அது மட்டுமல்ல, நான் கலப்படம் இல்லாத சமூக எழுச்சி, இன எழுச்சிவாதி. எப்பொழுதுமே இன எழுச்சி என்பது யதார்த்தவாதிகளால் செயல்படுத்தப்படுவது. அரசியல் வேறு, இன எழுச்சி பணி என்பது வேறு. இது சமூக மறுமலர்ச்சி பணி, இன எழுச்சி பணி என்பது அதனுடைய அடிப்படை தான் அரசியல் பொருளாதாரத்துக்கு இட்டு செல்வது. ஆகவே அடிப்படை பணிகளை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே மிக தெளிவாக செய்திருக்கிறோம். என்னோடு பயணித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மாநில தலைவரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெரியவர் திருச்சி தில்லைநகர் சுப்பிரமணியம், அண்ணன் புரொஃபசர் ராம்குமார், பசுபதி பாண்டியனுடைய மாமா வீரபாண்டிய பள்ளர், அம்பிகா செல்லம்மாள், கம்பம் அம்பிகா செல்லம்மாள் போன்றவர்கள் எல்லாம் பயணித்த அந்த பயணத்திலேயே நான் இருந்தவர். அது மட்டுமல்ல, இன்று சமூக பணியிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட்டவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 199% அத்தனை சமூக பணியாளர்களிடத்திலும் சமூக இன எழுச்சி புரட்சியாளர்களிடத்திலும் எனக்கு தொடர்பு இருந்தது. ஒருவரை தவிர, அவர் அரசியல்வாதி என்ற காரணத்தினால் ஆரம்பத்திலிருந்தே நான் விலகி நின்றேன். ஆக இன்று வரையிலும் இந்த சமூக பணியை மிக செறிவாக செய்து வருகிறோம். எங்கெல்லாம் நம்முடைய கோவில்களிலே, பொது கோவில்களிலே நம் இனத்துக்கான சிறப்புரிமை மறுக்கப்பட்டதோ அங்கெல்லாம் சென்று முறையான போராட்டத்தை தெளிவாக மாற்று சமூகத்தினரும் ஏற்றுக்கொள்ளுகிற வகையிலே அந்த போராட்டத்தை நடத்தி நம்முடைய சிறப்புரிமைகளை நிலைநிறுத்தியவர்கள் நாங்கள். எங்களுடைய தேவேந்திர உலக நல்வாழ்வு சங்கம் அத்தகைய ஒரு புரட்சியை செய்தது. அதனுடைய அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகளிலே வந்த அனுபவம் தான் என்னை முதிர்ச்சி உள்ளவனாக மாற்றியது. தலைமை பண்புகளை கற்றுக் கொடுத்தது. சேவூர் கோவை மாவட்டம், இன்று அது திருப்பூர் மாவட்டத்திலே இருக்கிறது. அன்று அது கோவை மாவட்டத்திலே இருந்த சேவூர் கிராமத்திலே மாரியம்மன் கோவிலிலே நமக்கு சிறப்புரிமை எப்பவுமே உண்டு. ஆண்டாண்டு காலங்கள், நூற்றாண்டு காலங்களாக இருந்த சிறப்புரிமையை மறுக்க வேண்டும் என்று குற்றப்பரம்பரைகள் எல்லாம் சேர்ந்து, குற்றப்பரம்பரை மற்றும் தாசி வகைராக்களிலே இருந்து வந்த சமூகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு இவர்களை வெளியில் நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் எண்ணிய பொழுது மிகப்பெரிய ஒரு திருவிழா கூட்டத்தை ஏற்படுத்தி நம்முடைய பாரம்பரிய வீர விளையாட்டுகளோடு சென்று அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்த்து அணுகி எங்களுடைய சிறப்புரிமைகள் மறுக்கப்பட்டால் ஆத்தா மிகவும் ஆக்ரோஷமாகி விடுவார், அது ஊருக்கு நல்லதல்ல என்று சொல்லுகிற விதத்திலே சொல்லி, நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை அந்த ஊர் பெரியவர்களும் புரிந்து கொண்டு அந்த சிறப்புரிமைக்கு இன்று வரை கேடு வராத அளவுக்கு சிறப்புரிமைகளை நிலைநிறுத்தி கொடுத்தது எங்களுடைய தேவேந்திர உலக நல்வாழ்வு சங்கம். இத்தனை பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதே தலைவர் பசுபதி பாண்டியனோடு நெருங்கிய தொடர்பில் இருந்து கொண்டிருந்தவர். பின்பு வருகிறேன் அதற்கு. அது மட்டுமல்ல, சவுண்டப்பூர், அத்தானியிலே இருக்கக்கூடிய சவுண்டப்பூர், ஈரோடு மாவட்டம், அந்த சவுண்டப்பூர் கிராமத்திலே ஒரு சுடுகாட்டையே ஒரு வெள்ளாள கவுண்டர் பிடித்து வைத்திருந்தார். அவர் விவசாயம் செய்து கொண்டிருந்தார். வாழைத்தோப்புகள் வைத்தது ஒரே ஒரு இரவுக்குள் அந்த சுடுகாட்டை மீட்டெடுத்தோம். நாங்கள் எங்கெல்லாம் நம்முடைய சிறப்புரிமைகள் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் போராடியவர்கள் நாங்கள். அது மட்டுமல்ல, கோவை மாவட்டத்திலே இன்று கிணத்துக்கடவு பகுதியில் இருக்கிற கோதவாடி கிராமத்திலே நம்முடைய சிறப்புரிமை அங்கு இருக்கக்கூடிய வெள்ளாள கவுண்டர்களாலும் அகமுடைய சமுதாயத்தாலும் இரு சமூகமும் சேர்ந்து கொண்டு நம்முடைய சிறப்புரிமையை மறுக்க பார்த்தார்கள். அதற்காக மிகப்பெரிய அளவிலே சிறப்பான அந்த பண்டிகையை எடுத்து நடத்தி
ஒரு டெப்டி கலெக்டர் அளவிலே உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த உரிமை இன்று வரையிலும் முதலில் அந்த கோயிலிலே பண்டிகை செய்கிற உரிமை குடும்பமார், காலாடி, மூப்பனார், பழகனார், படிக்கனார், வயற்காரர், தேவேந்திர குல வேளாளர், பன்னாடிமார் என்ற பட்டங்களையும் பெயர்களை அழைக்கப்படுகிற நம்முடைய பல்லர்களுக்கு தான் முதல் திருவிழா, அதற்கு பின்னர் தான் மற்றவர்களுக்கு திருவிழா என்று பட்டயம் செய்து வைத்தது எங்களுடைய. அன்று என்னோடு அந்த கோதவாடி கிராமத்திலே இருந்த அத்தனை இளைஞர்களும் பணி செய்திருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டத்திலே இருந்த அத்தனை இளைஞர் பெருமக்களும் சவுண்டப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள், அத்தானியிலே இருப்பவர்கள், செங்காட்டுப்புதூர் நஞ்சிதாபுரத்திலே இருப்பவர்கள் என்று அந்த சுடுகாட்டை மீட்பதிலே போராடியவர்கள். கோதவாடியிலே அவ்வாறுதான். அதே போன்றே சேவூரிலும் அந்த அவனாசி சுற்றுவட்டாரங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களையும் ஒன்று திரட்டி நம்முடைய உரிமைகளுக்காக போராடினோம். அன்று எனக்கு வயது எவ்வளவு தெரியுமா? 25. இன்று எனக்கு வயது எவ்வளவு தெரியுமா? 62. இத்தனை ஆண்டு காலங்களும் நாங்கள் அரசியல் லாபம் கருதாமல் இந்த சமுதாயத்துக்காக பணி செய்து கொண்டிருப்பவர்கள். நாங்கள் இத்தனை காலங்களும் நாங்கள் பணி செய்த பொழுதெல்லாம் தலைவர் பசுபதி பாண்டியனாரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறேன். எவ்வாறு திருச்சி சுப்பிரமணியம், ப்ரொஃபசர் ராம்குமார் போன்றவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தேனோ, பசுபதி பாண்டியனுடைய மாமா வீரபாண்டிய பல்லருடைய நெருங்கிய தொடர்பில் இருந்தோனோ அதை போன்றுதான் பசுபதி பாண்டியனாரோடும் நெருங்கிய தொடர்பில் இருந்தேன். இருந்து கொண்டு கோவை மாவட்டத்தினுடைய பண்பாடு கருதி தனி இயக்கமாக செயல்பட வேண்டிய கட்டாயத்தில். ஏனென்றால் ஒரு காலத்தில் தென் மாவட்டங்கள் என்றாலே சாதிய கலவரங்களுக்கு பேர்மொழி இடமாக இருந்தது. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை கோவை மாவட்டத்தில் இல்லை. சொன்னால் கேட்டுக்கொள்வார்கள். நம்மளை எதிர்த்து நேரடியாக நின்று இன ரீதியாக, சாதி ரீதியாக நம்மை போராடி வெல்லுவதற்காக யாரும் இல்லை. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் மறைமுகமாக பொருளாதார தாக்குதல், அரசியல் தாக்குதல் இருக்கிறது. இன்றும் இருந்தது, அன்றும் இருந்தது, இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இதை ஒழிப்பதற்கான முயற்சியை நாங்கள் இறங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வரலாறு என்பது மிக தெளிவானது. வரலாற்று பதிவுகள் என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, இந்திர விழா என்பதை முதலிலே கோவை பேரூர் பட்டீஸ்வரத்திலே ஆரம்பித்து 37 ஆண்டுகள் அதை சிறப்பாக செய்தவன். இது நான் என்று சொல்ல முடியாது. கோவை மாவட்ட தேவேந்திர குலவேளாளர் நல்வாழ்வு சங்கம் அதை செய்தது. என்னோடு பயணித்த மரியாதைக்குரிய ஜெகதீஸ்வர தேவேந்திராக இருக்கட்டும், தம்பி சித்தார்த்தாக இருக்கட்டும், நாராயணனாக இருக்கட்டும், மற்றும் பிசிகே துறை என்று சொல்லப்படுகிற அண்ணன் காளித்துறையாக இருக்கட்டும், எங்களுடைய ராமநாதபுரத்திலே நிறைய இளைஞர்கள் இன்று இறந்து விட்டார்கள். அத்தனை பேரும் கோவை மாவட்டத்திலிருந்து திரண்டு வந்து லாரியாக இறக்கி மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு இந்திர விழா விருந்தினை படைத்து அந்த பட்டீஸ்வர பல்லருக்கும் பச்சை நாயகி பெரும்பள்ளத்திற்கும் மிகப்பெரிய அளவிலே அபிஷேக ஆராதனைகளை செய்து நம்முடைய சிறப்புரிமையை இந்த நாட்டுக்கு உணர்த்தியதில் எங்களுடைய பங்குதான் சிறந்தது. இன்று நீங்கள் கோவை பேரூர் பட்டீஸ்வரத்தினுடைய அந்த நாட்டுக்கட்டோடு அம்மா பச்சை நாயகி நிற்பதும், மண்வெட்டியோடு அப்பன் பட்டீஸ்வரன் நிற்கின்ற அந்த சிலையை வெளியில் கொண்டு வந்து படமாக முதலிலே என்னுடைய நூல் ராஜபார்வையிலே வெளியிட்டதும் அடியேன். அந்த அந்த படத்தை கூட வெளியில் கொண்டு வர முடியாமல் இருந்தது நம்முடைய இனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை அவ்வளவு சிறப்பாக செய்து சீரும் சிறப்போடு இன்று மக்கள் திரள் விழாவாக மாற்றப்பட்டது. பொன்னேர் பூட்டுதல், நாற்று நடவு உற்சவம், வெள்ளி நாற்று, பொன்னேர் பூட்டுதல் என்கிற பெயரெல்லாம் இருக்கிற இந்த விழாவிட இந்திர விழா என்று பெயர் பட்டம் சூட்டினேன். ஏன் தெரியுமா? அன்று தேவேந்திரன் இந்திராணி முதற்கொண்டு அங்கு வருகிறார்கள். தேவேந்திரன் எங்கு வந்தாலும் அது இந்திர விழா தான் என்ற கருத்தாக்கத்தோடு அத்தனை கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமத்துக்கும் வால் போஸ்டர்கள் கொடுத்து, துண்டு பிரசுரங்கள் கொடுத்து, தெருமுனை பிரச்சாரங்கள் செய்து இன்று அந்த விழா குறைந்தபட்சம் 10,000 பேர் பங்கேற்கின்ற விழாவாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய கோவை மாவட்ட தேவேந்திர குல வேளாளர் நல்வாழ்வு சங்கம் தான் காரணம். தொடர்ந்து எங்களுடைய பணி நடந்து கொண்டே இருக்கும். எங்கெல்லாம் மக்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்களோ அங்கெல்லாம் சென்று பணி செய்து கொண்டிருக்கிறோம். மக்களை கட்டமைப்புக்குள் கொண்டு வருகிற பொறுப்பு தான் எங்களுடையது. வழியை காட்டுவோம், பின்பற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. நண்பர் சத்யாவுக்கு என்ன வயது என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள்,
இறந்தவர்களுக்கு மாலை போட்டு உயிரோடு இருப்பவனை கொன்று விடாதீர்கள். உயிரோடு பணி செய்து கொண்டிருப்பவன், உயிரோட்டமாக தன்னுடைய வரலாற்றை எடுத்துச் சொல்லுகிற ஆற்றல் மிக்கவன், உயிரோட்டமாக ஓடி ஓடி பிறரிடம் கை நீட்டாமல் சொந்த காசை செலவு செய்து இது நாள் வரையிலும் நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ராஜதேவேந்திரராகிய என்னுடைய வரலாறு நீங்கள் கேட்டதால் நான் பதிவு செய்கிறேன். இது தற்பெருமைக்காக அல்ல. ராஜபார்வை என்ற நூலிலே கோவை மாவட்டத்தை பற்றிய மிக சிறப்பான வரலாறும், தமிழகம் தழுவிய அளவிலே நம்முடைய சமுதாயம் செய்ய வேண்டிய பணிகளும், நம்முடைய வரலாறை எவ்வாறு எழுத வேண்டும், நம்முடைய வரலாற்று ஆதாரங்கள் எவ்வாறு எங்கெங்கெல்லாம் தோண்டி எடுக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியான ஒரு புத்தகத்தை பிரிட்டிஷ் ஆருடைய ஹிஸ்டாரிக்கல் மெத்தடிலே எழுதப்பட்டிருக்கும். அந்த புத்தகத்தை எழுதியவன் நான் தான். ராஜபார்வை என்ற புத்தகத்திலே இத்தனை பதிவுகளையும் போட்டிருக்கிறோம். இந்த கோவை மாவட்டத்திலே எந்த அளவுக்கு இந்த மக்கள் வாழ்ந்தார்கள் என்பது முதலில் என்னுடைய மாவட்டத்தில் உள்ள வரலாறுகள், முதலில் என்னுடைய மாவட்டத்தில் உள்ள மக்களை கட்டி எழுப்புகிற பணியில் சிறந்து விளங்கிய பின்னர் தான் நான் மாநில அளவுக்கு மரியாதைக்குரிய என்னுடைய நண்பரும் தலைவருமான பசுபதி பாண்டியனோடு சேர்ந்து பணி செய்தேன். அவர் என்னை கட்டாயப்படுத்தி கேட்டுக்கொண்டதின் விளைவாக தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்புடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பேற்று மாநிலம் முழுவதும் சென்று பணியாற்றினார். அது மட்டுமல்ல, அவரால் எங்களால் கட்டமைக்கப்பட்ட தமிழ்நாடு தேவேந்திரகுல கூட்டமைப்பு அழிந்துவிடக் கூடாது, சிதறிவிடக் கூடாது என்று இன்றும் அந்த இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக இருந்து பணி செய்து கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலங்கள் நான் அரசு ஊழியனாக இருக்கின்ற பொழுது என்ன வேகத்தோடு பணி செய்தானோ, அதை அரசு ஊழியனாக இல்லாத பொழுது எந்த வேகத்தோடு பணி செய்தானோ அதே வேகம்தான் அரசு ஊழியனாக இருந்த பொழுதும் இருந்தது. ஏனென்றால் நான் சமூக புரட்சிவாதி, நான் அரசியல்வாதி அல்ல. இப்பொழுது எங்களுடைய நிலைப்பாடு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றாமல் எதுவும் இல்லை என்ற நிலைப்பாட்டுக்குள் வந்துவிட்டோம். இனி அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு நாம் எவ்வாறு முயற்சிக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். அதே சமயம் அரசியலுக்குள் வருகின்ற பொழுது இப்படிப்பட்ட வரலாறு உள்ளவர்கள் வெளியில் வர வேண்டும், அவருடைய படங்களை வெளியில் போட வேண்டும், அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். அவருடைய படங்கள் வருகின்ற பொழுது யார் இவன் என்று கேட்பதை காட்டிலும் உங்களை போன்று உங்களுடைய வரலாற்றை வெளியிட முடியுமா என்று கேட்க தெரிந்திருக்க வேண்டும். ஆக சத்யா லாயர் அவர்கள் பாராட்டுதலுக்குரியவர். அவர் கேட்டது மிக அறிவார்த்த ரீதியான கேள்வி. அவருடைய கேள்வியை நான் அங்கீகரித்தேன். அங்கீகரித்தின் விளைவாக என்னுடைய உழைப்பில் சிறு பகுதியை எனக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீர்கள். மிக்க நன்றி. ஜெய் தேவேந்திர.